لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما كان قول المؤمنين إذا دعوا إلى الله ورسوله ليحكم بينهم أن يقولوا سمعنا وأطعنا وأولئك هم المفلحون صدق الله العلي العظيم. அல்லாஹ்வுக்கு இடங்களில் மிக பிரியமான இடமாகிய பள்ளி வாயிலில் ஜும்மாவுடைய தினத்தன்று நேர காலத்தோடு ஜும்மாவுடைய உபதேசத்தை கேட்பதற்காக வேண்டி வந்திருக்கும் எனது இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களை படைத்த இறைவனை எல்லா நேரங்களிலும் எல்லா கட்டங்களிலும் அஞ்சி பயந்து வாழும்படி முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கு நான் வசியத்தும் நசிஹத்தும் செய்து கொள்கிறேன். இஸ்லாமிய மார்க்கம் என்பது இது எங்களுடைய மனோ இச்சையின் பிரகாரம் பின்பற்றப்படக்கூடிய ஒரு மார்க்கம் கிடையாது. அஷ்ஷாரியா என்று சொல்லக்கூடிய அல்லாஹும் ரசூலும், அல்லாஹ் எந்த வழிகாட்டல்களை நபிசாசம் அவர்களுக்கு வழிகாட்டினானோ அந்த வழிகாட்டல்களின்படி நபிசாசம் அவர்கள் வாழ்ந்தும் சொல்லியும் காட்டினார்களோ அந்த அடிப்படையில் வாழ்வதற்கு பெயர் தான் இஸ்லாமிய மார்க்கம் என்பது. எனவே அஷ்ஷாரியா என்று சொல்லக்கூடிய அல்லாஹும் ரசூலும் அமைத்த காட்டித்தந்த சொன்ன செய்த முறை பிரகாரம்தான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நானும் நீங்களும் பின்பற்ற வேண்டும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தீனுல் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தை, ஷரியா என்று சொல்லக்கூடிய சில சட்டத்திட்டங்களை, அஹ்காம் என்று சொல்லக்கூடிய சில சட்டத்திட்டங்களை எங்களுக்கு வகுத்து தந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையின் பிரகாரம் வாழ்ந்தால்தான் நான் முஸ்லிமாக வாழ்கிறேன் என்று அர்த்தம். அதற்கு மாற்றமாக என்னுடைய மனது எதை விரும்புகிறதோ அதனை ஏற்று நடப்பது, என்னுடைய மனது எதனை ஏற்காமல் மறுக்கிறதோ அதனை விட்டு விட்டு விலகி நடப்பது என்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒருபொழுதும் இல்லை. அந்த அடிப்படையில் வாழவும் முடியாது. அப்படி வாழ்ந்தால் அந்த மனிதன் தனது வழியை, மார்க்கத்தை, தனது பாதையை அவன் தனது மனோ இச்சைக்கு முதலிடம் கொடுத்து நரகத்தின் பக்கம் அவனுடைய வாழ்க்கையை அவன் இட்டு சென்று கொண்டிருக்கிறான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அஃபரஐத மனித்தஹத இலாஹஹு ஹவா, யார் தன்னுடைய மனோ இச்சையை இறைவனாக கடவுளாக ஆக்கிக் கொண்டானோ என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில மனிதர்களை பற்றி கூறுகிறார். அந்த மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவர்களுடைய மன இச்சைக்கு, அவர்களுடைய மனதுக்கு எந்தெந்த கட்டளைகள் எல்லாம் விருப்பமாக இருக்குமோ அந்த கட்டளைகளை அவர்கள் எடுத்து நடப்பார்கள். எந்தெந்த கட்டளைகள் அவர்களுக்கு பாரமாக கஷ்டமாக இருக்குமோ அதனை அவர்கள் விட்டு விடுவார்கள். அதில் சலுகைகளை எதிர்பார்ப்பார்கள், தேடுவார்கள். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இந்த அடிப்படையில் வாழக்கூடியவர்களை அல்லாஹ் இங்கு குறையாக சொல்கிறார். இஸ்லாமிய மார்க்கம் என்பது என்னுடைய மனோ இச்சைக்கு அங்கு ஒரு பொழுதும் ஒரு இடம் இல்லை. அல்லாஹ் எனக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை இலகுவாக ஆக்கி வைத்து தந்திருக்கிறான். இதில் என்னென்ன கட்டளைகள் எல்லாம் இருக்கிறதோ அந்த அத்தனை கட்டளைகளும் இலகுவாகத்தான் இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்து இலகுவான விடயங்களையும் அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்திலே சொல்லியிருக்கிறான். யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர், அல்லாஹ் உங்களுக்கு லேசை, இலகுவை நாடுகிறான். வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர், உங்களுக்கு அல்லாஹ் கஷ்டத்தை நாடுவதில்லை என்று ரமலானுடைய நோன்பை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். அதே போன்று கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, எத்தனை சலுகைகள் சொல்லி பார்க்க முடியாத, எண்ண முடியாத அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு வணக்கத்திலும் கஷ்டங்கள் ஏற்படுகின்ற பொழுது அந்த வணக்கத்தை முற்றுமுழுதாக விட்டு விடாமல் அதனை எப்படி சரி செய்து முடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் இலகுவை வைத்திருக்கிறான், லேசை வைத்திருக்கிறான். உடம்பில் வலி இருக்கிறது, நோவு இருக்கிறது, புண் இருக்கிறது, தண்ணீரை பாவித்தால் அந்த புண்ணுக்கு ஆபத்து ஏற்படும் என்று சொன்னால் அல்லாஹ் அங்கு மண்ணை வைத்திருக்கிறான். அதே போன்று கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, மண்ணும் கிடையாது, தண்ணீரும் கிடையாது என்றால் தொழுகை நேரம் வந்து விட்டால் தொழ வேண்டும், உது செய்ய வேண்டிய அவசியம் அங்கு கிடையாது. சுப்ஹானல்லாஹ். ஒரு மனிதன் பிரயாணிக்கிறான் என்று சொன்னால், நீண்ட பிரயாணம் ஒன்றை 79-80 கிலோமீட்டர் தூர பிரயாணத்தை அவன் மேற்கொள்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் கஸ்ர் ஜம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை வைத்திருக்கிறான். அதனை முன்பின் செய்து கொள்ளலாம், சுருக்கிக் கொள்ளலாம். சுப்ஹானல்லாஹ். அது மட்டுமா? இது நான் சொல்லுவது வெறுமனை தொழுகையுடைய ஒரு சின்ன ஒரு விடயம். அது இல்லாமல் எல்லா வணக்கங்களிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இலகுவை வைத்திருக்கிறான். எனவே எங்களுடைய மனோ இச்சைக்கு அங்கு இடம் கிடையாது.
मेरे प्यारे दोस्तों, अल्लाह सुब्हानहु व तआला हमको एक रास्ता दिखाया। अश्शारिअ का नाम सिर्फ अल्लाह को और अल्लाह का रसूल को बोलते हैं और किसी को नहीं बोलते हैं। अल्लाह ने एक रास्ता दिखाया, नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम ये रास्ता पर अपना जिंदगी गुजार के हमको दिखाया। उसके अलावा हमारे दिल के ख्वाहिश को शरीयत में जगह नहीं। अल्लाह सुब्हानहु व तआला हमको आसान कर दिया। इस्लाम में बहुत कुछ आसानियां है। अल्लाह बताया युरिदुल्लाहु बिकुमुल युस्र वला युरिदु बिकुमुल उस्र। अल्लाह आप लोगों से आसान को अल्लाह इरादा करता है। अल्लाह आप लोगों को मशक्कत करने के लिए इरादा नहीं रखता। ये बात अल्लाह सुब्हानहु व तआला रमजान के रोजे के बारे में अल्लाह बताया। इसी तरह हर बार में हर इबादतों में अल्लाह सुब्हानहु व तआला आसान रखा है। कुछ लोग आजकल जिंदगी गुजर रहे हैं किस तरह, अगर वो अहकाम, वो शरीयत, वो दीन, वो हुक्म अपना दिल को अच्छा लगा वो फॉलो करते हैं। जो अहकाम अपना दिल को अच्छा नहीं लगेगा उसको फॉलो नहीं करता है, उधर अपना दिल का ख्वाहिश को पहले जगह देते हैं। इस तरह इस्लाम में किसी भी जगह में इस तरह रास्ता नहीं दिखाया गया है। अल्लाह सुब्हानहु व तआला बताया इन्नमा कान कौलुल मुमिनीन इज़ा दुउ इलल्लाहि व रसूलिही लियहकुम बैनहुम अय यक़ूलु समिअना व अतअना। मोमिन लोगों को अल्लाह सुब्हानहु व तआला अगर बुलाएंगे अल्लाह के तरफ, अल्लाह के रसूल के तरफ, वो लोग क्या बोलेंगे? अल्लाह कोई ना कोई हुक्म करार दिया, वो लोग क्या बोलेंगे? समिअना व अतअना। हम लोग अल्लाह से, अल्लाह के रसूल से हम सुन लिया ये हुक्म को, अभी हम उसको फॉलो करेंगे और हमारे दिल को जगह नहीं देंगे, हमारे नफ्स को जगह नहीं देंगे, हमारे अक्ल को हम जगह नहीं देंगे। खुफ जो हमको पता है, जो सर्दियों में हम पहनते हैं, अली बोलता है अगर खुफ में अगर मसह करना हो, हमारा दिल नफ्स बताएगा, हमारा दिमाग बताएगा खुफ के नीचे मसह करें, लेकिन नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम बताया खुफ के ऊपर मसह करो। ये जो लौकान दीन बिर्रई लकान मसहुल खुफी अला मिन अस्फली। अली बोलते हैं अगर दीन हमारे अक्ल के साथ अगर चले हो फिर खुफ का मसह ऊपर के जगह के बजाय उसका नीचे जगह होना चाहिए। इस तरह नहीं है, जो अल्लाह का हुक्म है उस तरह हम फॉलो करना है। हमारा दिल, हमारा दिमाग का उधर जगह नहीं है। अल्लाह हमको जो हुक्म करार दिया इसमें हमारे लिए बरकत है, ये हमारे लिए फलाह है, हमारे लिए नजात है, उसके अलावा कोई नहीं। कुछ लोग बोलते हैं मैं आज 6 बजे उठा, 8 बजे उठा, मैं नमाज पढ़ा, मैं तो नमाज पढ़ा है, ये अल्लाह के अल्लाह को मैंने एक एहसान किया। इस तरह नहीं। अल्लाह जो बताया सूरज तुलू होने से पहले सुबह नमाज अदा करना है, ये सूरज तुलू होने के बाद नमाज अदा करेंगे वो कज़ा हो जाएगा। आजकल 6 बजे 6:05 में सुबह का सूरज तुलू होता है, ये बंदा बोलता है मैं तो गुनाह नहीं किया, मैं तो 7 बजे उठा, मैंने नमाज पढ़ा, मैं अल्लाह के एहसान किया। ये आप अल्लाह को एहसान नहीं किया। अगर आपका नमाज आप पढ़ो या नहीं पढ़ो, ये आपके अल्लाह के साथ एहसान का मुआमला नहीं है। ये आप नमाज पढ़ा ये आपके लिए है, अल्लाह के लिए कुछ भी नहीं। कुछ लोग रशिया में इतना सर्दी है, लेकिन आप जो जिंदगी गुजार रहा है उधर सर्दी नहीं है या सर्दी कम है, लेकिन आपके बजाय वो लोग सर्दी में उठकर, शदीद सर्दी में उठकर वो बर्फ में वुजू करके नमाज पढ़ रहा है, वो अपने लिए, अल्लाह के लिए वो बंदा सही है, आप सही नहीं है। आपको अल्लाह ने इस्तेमाल नहीं किया, अल्लाह आपको छोड़ दिया, ये बात है। கண்ணியத்துக்குரிய மீனானவர்களே, சிலர் நினைக்கிறார்கள் நான் 7 மணிக்கு எழும்பி சுபஹை தொழுது விட்டேன், நான் சுபஹை தொழுது விட்டேனே, அல்லாஹ்வுக்குத்தான் நான் உபகாரம் செய்து விட்டேனே என்று நினைக்கிறார்கள். இல்லை கண்ணியத்துக்குரிய மீனானவர்களே, அல்லாஹ்வுக்கும் எனக்கு மத்தியில் உபகாரம் என்கிற பேச்சு கிடையாது. சில காட்டரபிகள் இஸ்லாத்தை ஏற்றார்கள், வந்து சொன்னார்கள் யமுன்னூன அலைக அன் அஸ்லமு, நபியே நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம், இதன் காரணமாக நாங்கள் உங்களுக்கு உபகாரம் செய்திருக்கிறோம். நபியே நீங்கள் சொல்லுங்கள் லா தமுன்னு அலைய இஸ்லாமக்கும்,
நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றதினால் நீங்கள் எனக்கு உபகாரம் செய்யவில்லை. வலாகின் அல்லாஹ் யமுன்னு அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு உபகாரம் செய்திருக்கிறான். அன் ஹதாக்கும் லில் ஈமானி, அல்லாஹ் உங்களுக்கு ஈமானுக்குரிய வழிகாட்டலை வழிகாட்டியிருக்கிறான். நீங்கள் அல்லாஹ்வுக்கு உபகாரம் செய்யவில்லை, அல்லாஹ் தான் உங்களுக்கு உபகாரம் செய்திருக்கிறான். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, 6:05க்கு சூரியன் உதிக்கிறது என்று சொன்னால் அதற்கு பின்னால் நான் தொழுதால் அது கலா, அதற்கு முன்னால் நான் எழும்பி தொழ வேண்டும். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, நான் எழும்பி இவ்வாறு 7 மணிக்கு எழும்பி தொழுது விட்டு நான் அல்லாஹ்வுக்கு உபகாரம் செய்தேன் என்று சொல்வது முடியாது. ஏனென்றால் கடும் குளிரான ரஷ்யாவுடைய பகுதிகளில் எல்லாம் சிலர் நேர காலத்தோடு எழும்பி ஐஸ் கட்டியின் மூலமாக வுது செய்து அல்லாஹ்வுக்கு நேர காலத்தோடு எழும்பி ஜமாஅத்தோடு தொழுதிருக்கிறார்கள். எனவே இப்படிப்பட்ட அடியார்களை அல்லாஹ் நேசிக்கிறான். எங்களை அல்லாஹ் அவனுடைய தீனுக்காக வேண்டி பயன்படுத்தவில்லை. அல்லாஹ் அவனுடைய தீனுக்காக வேண்டி அவனுடைய மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி எங்களை பாவிக்கவில்லை. அல்லாஹ் எங்களை விட்டு விட்டான். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தில் எங்களுடைய மனதுக்கும் புத்திக்கும் இடம் கிடையாது. அல்லாஹும் ரசூலும் எந்த வழியை காட்டினார்களோ அந்த வழி பிரகாரம் தான் நான் நடக்க வேண்டும். எங்களுடைய உடம்பில் பலகீனம் வருவது பிரச்சனை கிடையாது. ஆனால் எப்போது என்னுடைய மார்க்க விடயத்தில் பலகீனம் எனக்கு ஏற்படுகிறதோ இது மிக பயங்கரமான பலகீனம். எந்த மனிதனுடைய இஸ்லாமிய பாதையில் இஸ்லாமிய ஆன்மீக வளர்ச்சியில் பலகீனம் ஏற்படுகிறதோ அதுதான் மிகப்பெரிய பயங்கரமான பலகீனம். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, உடம்பில் பலகீனம் வந்தால் மருந்துகள் செய்து அல்லது அல்லாஹ்வுடைய நாட்டப்படி அதனை குணமாக்கி விடலாம். ஈமானில் பலகீனம் வந்து விட்டால் நான் திருந்த வேண்டும், நான் என்னை சீர்திருத்த வேண்டும் என்கிற எண்ணம் எண்ணில் வராத வரையில் அந்த குறையை அந்த பலகீனத்தை யாராலும் நிவர்த்தி செய்ய முடியாது. अगर जिसमें ज़ुअफ़ आ जाए ये ज़ुअफ़ को हम जबर कर सकता है, लेकिन इस्लाम में मैं इस्लाम के रास्ते में मैं जा रहा हूं, इसमें अगर कोई ज़ुअफ़ आ जाए ये ज़ुअफ़ किसी बंदे ने उसको जबर नहीं कर सकता है. इतना हद तक मैं खुद मेरा दिल में ये ज़ुअफ़ को समझकर उसको जबर करना है, उसको हटाना है, इधर इस तरफ सोचने तक कोई भी बंदा ये बंदे का ज़ुअफ़ को जबर नहीं कर सकता है. आजकल हम देखेंगे बहुत बंदा सिर्फ उसका नाम मुस्लिम है, उसका बेटे बीवी का नाम मुस्लिम है, या शादी या मौत, इसमें वो इस्लाम के मुताबिक वो जो अहकाम जो तरीका में उसको करना चाहिए उसी तरीके में वो इस्लाम के तरीके पर वो करेगा, वो इसको खत्म करेगा. लेकिन ये नाम और मौत और निकाह उसके अलावा और बाकी जिंदगी हम देखेंगे, वो जिंदगी वो यूरोप में जो बंदा इस्लाम के बगैर चल रहा है उसका जिंदगी भी वो मुसलमान के नाम सिर्फ रखकर वो जिंदगी गुजर रहा है, उसका जिंदगी, दोनों में कोई फर्क नहीं, दोनों में कुछ फर्क नहीं, सिर्फ नाम मुसलमान है. इस तरह अगर हम जिंदगी नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम बताया आखिरी जमान में इस तरह भी बंदे होंगे. हम ये आजकल हम देख रहे हैं जो इस्लाम के लिए नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम का जात शान में अगर गुस्ताखी हो रहा है उसका दिल में कोई दर्द नहीं. इस्लाम अल्लाह को कोई बंदा गाली दे रहा है उसका दिल में कोई दर्द नहीं. इस तरह बंदा भी है. अगर कोई बंदा हिजाब के बारे में बात उठाएगा, वो लोग बताते हैं ये हिजाब के बारे में आप क्यों इतना जिंदगी सीरियस ले रहे हो, उसको छोड़ दो, एक सिर्फ एक निशाना है. इस तरह अजान कोई किस जगह में अजान के बारे में अजान नहीं दे सकता है ऊंचा आवाज में, इस तरह पाबंदी है. वो लोग इसके बारे में कोई परवाह नहीं. इतना हद तक गैर मुसलमान इस तरह कुछ चीजों में इस्लाम के कुछ यानी अलामतों में शायरों में अगर किस तरह कुछ बंदा उसको हटाने में कोई बंदा कोशिश कर रहा है गैर मुसलमान, इसके बारे में खुद मुसलमान उसके लिए तैयार है, ये हमारे लिए नहीं चाहिए. अगर इस तरह कोई भी एक अलामत इस तरह एक कुछ छोड़कर आखिर में हर निशानियां छोड़ देने इस तरह निकाल दिया जाएगा. लेकिन हमको नहीं पता ये मेरे लिए एक ये हुर्रियत है, ये मेरा हक है,
हमें उसके पर आवाज उठाना चाहिए। इस तरह उसका दिल में कोई भी दर्द नहीं है, इस तरह बहुत बंदा जिंदगी गुजर रहा है। எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, எந்த ஒன்று சொன்னால் இஸ்லாமியர்களாகிய நாங்கள் எங்களிலே எங்களுடைய இஸ்லாமிய சமூகத்திலே வெறுமனே அவருடைய பெயர் முஸ்லிம், அவருடைய பிள்ளைகளுடைய பெயர் முஸ்லிம், மனைவியுடைய பெயர் முஸ்லிம், அதே போன்று ஒரு மரணம் வர வேண்டும் இஸ்லாமிய முறைப்படி அடக்கம் செய்வதற்கு, அல்லது ஒரு திருமணம் வர வேண்டும் இஸ்லாமிய முறைப்படி திருமணம் செய்வதற்கு, இதனை விட்டுவிட்டு இதர உள்ள நேரங்களில் காலங்களில் யூரோப்பில் வாழுகின்ற ஒரு முஸ்லிம் அல்லாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கையும் இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலேயும் எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இந்த அடிப்படையில் வாழ்ந்தால் வெறுமனே பேரளவில் சிலர் முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த பேரளவில் முஸ்லிம்களாக வாழ்வது என்பது இறுதி நாளின் அடையாளங்களில் ஒன்று, இறுதி நாளுடைய அடையாளங்களில் ஒன்று. எனவே இந்த விடயங்களை நாங்கள் பயந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு தெரியும், சில சிறுபான்மையினராக வாழக்கூடிய நாடுகளில் இஸ்லாமியுடைய அடையாளங்களில் ஒன்றொன்றாக கை வைத்து 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 வருகின்ற சந்தர்ப்பங்களிலே அவர் இஸ்லாம் அல்லாத ஒருவர் அந்த விடயத்தை எடுக்கின்ற நேரத்திலே எங்களுடைய இஸ்லாமிய இருக்கக்கூடிய சில நபர்களும் அதற்கு உடந்தையாக முந்திக் கொண்டு போவதை எங்களால் காண முடியும். ஹிஜாபுடைய விடயமாக இருக்கலாம், அதானுடைய விடயமாக இருக்கலாம், அல்லது ஹலால் ஹராமுடைய பிரச்சனையாக இருக்கலாம். இது போன்ற விடயங்கள் வரும் பொழுது இதற்கு ஏன் நீங்கள் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள், இது சின்ன ஒரு விடயம், நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போவோமே என்று முழுமையாக மௌனித்தவர்களாக இருப்பது என்பது மிக கவலைக்குரிய ஒரு விடயம். எங்களுடைய உரிமையுடைய ஒரு விடயத்தில் ஒரு பிரச்சனை வருமாக இருந்தால் குறைந்தபட்சம் நாங்கள் அற வழியில் சமாதான அடிப்படையில் ஆயுதங்கள் தூக்காமல் நாங்கள் எங்களுடைய உரிமையை அழகான முறைக்கு சொல்லால் வாயால் கேட்டு பெற வேண்டிய அமைப்பில் இருக்க வேண்டும். இதற்கு மாற்றமாக எது நடந்தாலும் சரி எனக்கு பிரச்சனை இல்லை என்று வாழ முடியாது. கணித்துக்குரிய மேலானவர்களே, ஆசியா ரலியல்லாஹு அன்ஹா ஃபிரௌனுடைய மனைவி, ஃபிரௌன் இஸ்லாத்திற்கு கடுமையாக இருந்தான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எதிர்த்தான். ஆனால் ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனைவியாக இருந்தாலும் அவர்களுடைய கொள்கையுடைய விடயத்தில் இஸ்லாத்தினுடைய விடயத்தில் உறுதியாக இருந்தார்கள். அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை அவர்தான் சிலைகளை வடிக்கக்கூடியவர் என்றிருந்தாலும் தன்னுடைய மகன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய போக்கிலே தன்னுடைய அந்த இஸ்லாமிய அடிப்படையில் உறுதியாக இருந்தார்கள். தனது சொந்த நாட்டை ஈராக்கை விட்டுவிட்டு ஷாம் பிரதேசத்திற்கு சென்றார்கள். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, அதே போன்று பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவ்வளவு உறுதியாக இருந்தார்கள். எங்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடயம், அவர்கள் வெறுமனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முஅஸ்ஸின் என்கிற விடயத்தை தாண்டி இஸ்லாத்திற்காக வேதனை செய்யப்பட்டும் இஸ்லாத்திற்காக உறுதியாக இருந்தவர்கள் என்பதில் எந்த விதமான யாருக்கும் சந்தேகம் கிடையாது. அதே போன்றுதான் ஹப்பாப் இப்னுல் அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, நெருப்பின் மூலமாக குறிவைக்கப்பட்டவர்கள். ஒரு தடவை ஒரு சஹாபி கேட்டார்கள், நீங்கள் இஸ்லாத்துக்கு என்ன செய்திருக்கிறீர்கள்? அவர்கள் வாயால் ஒரு விடயத்தையும் பேசவில்லை. கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, அவர்களுடைய ஜுப்பாவை தூக்கி காட்டினார்கள். அவர்களுடைய இந்த விலா எலும்பு பகுதியில் சதை இருக்கவில்லை, வெறுமனே முள்ளுத்தான் இருந்தது. அதே போன்று அந்த தன்னை வாங்கிய அந்த பெண் மணி என்ன செய்வார்கள்? இஸ்லாத்தை விடாமல் இருப்பதற்காக வேண்டி தலையில் சூடு வைத்தார்கள். அந்த பெண்மணி ஹப்பாப் அவருடைய தலையில் சூடு வைத்தார்கள். அந்த அளவுக்கு உறுதியாக இருந்தவர்கள் இது போன்றவர்கள். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, ஆனால் நானும் நீங்களும் இஸ்லாத்துடைய விடயத்திலே சின்ன சின்ன விடயங்கள், இலகுவான விடயங்கள், இதனை நாங்கள் விட்டு எங்களுடைய மன இச்சை பிரகாரம் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே இஸ்லாத்தில் எந்த ஒரு மனிதனுக்கும் தனது மன இச்சைக்கும் புத்திக்கும் இடம் கிடையாது. அல்லாஹும் அவனது ரசூலும் என்னென்ன கடமைகளை கடமையாக்கி இருக்கிறார்களோ அந்த கடமையை நானும் நீங்களும் அழகான முறைக்கு பின்பற்ற கடமைப்பட்டிருக்கிறோம். அப்பொழுதுதான் நாங்கள் உண்மையான முஸ்லிம்களாக மாறுவோம். இல்லாவிட்டால் எங்களிடம் இஸ்லாம் பூரணம் அடையவில்லை என்று அர்த்தம். எனவே இன்று எங்களுக்கு தெரியும், எல்லா இடங்களிலும் பிரச்சனை. இறுதி நாட்களுடைய சில அடையாளங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சிறிய சிறிய அடையாளங்கள் நடைபெற்று முடிந்து கொண்டிருக்கிறது. இன்னும் நடைபெற இருக்க வேண்டியிருப்பது சில பெரிய அடையாளங்கள் மாத்திரம்தான். எனவே நானும் நீங்களும் எங்களுடைய நிலைமையை விளங்கி நானும் நீங்களும் இந்த இஸ்லாமிய அடிப்படையில் வாழ்வதற்கு நானும் நீங்களும் முயற்சிக்க வேண்டும். मेरे प्यारे दोस्तों, आजकल हमको पता है ये कल क़यामत का दिन का आखिरी निशानियां छोटे छोटे सब हो चुका है. अभी कुछ बाकी है बड़े बड़े निशानियां, लेकिन हमारे जो तब्दीलियां हम
पैदा करना है, ये तब्दीली हम पैदा करना है। ये तब्दील किधर से शुरू होगा? हम नींद से उठकर सुबह नमाज बाजमात पढ़ने से शुरू होगा। इसलिए हम इस्लाम को हमारा दिल के लिए जगह नहीं देना चाहिए, मेरा दिमाग का जगह नहीं देना चाहिए। जो अल्लाह वो रसूल जो बताया उस पर हमारा जिंदगी को रास्ता अपनाने में हम जगह देना चाहिए, तरजीह देना चाहिए। इसलिए हम सब हमको पता है इंडिया और श्रीलंका इस तरह कुछ ममालिक है उसमें मुसलमान अकलियत में जिंदगी गुजर रहे हैं, लेकिन फिर भी पाबंदी के साथ अच्छी तरह जिंदगी गुजर रहे हैं। इस्लाम के जो अहकामात को पहली जगह देते हैं, लेकिन अफसोस का बात किया है जो 100% या 90% मुसलमान कंट्री है उसमें नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम का अल्लाह का अहकामात छोड़ जा रहा है। इस तरह हमारी जिंदगी अगर जाएगा हम पीछे जा रहे हैं। हमको पता है अगर इस्लाम में कोई अहकाम हम छोड़ेंगे हमारे दिल में वैसे एक वहन एक ज़ौफ़ आ जाएगा। नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम जो हिफाजत फरना में इसमें बुखल कंजूस और जुबन जुर्अत नहीं होना, इससे नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम माफी मांगा, इससे हिफाजत मांगा। जो बंदा इस्लाम का अहकामत को छोड़ेगा उसका दिल में वैसे खुद भी खुद ज़ौफ़ आ जाएगा। अगर हम इस तरह ये आजकल क्यों ज़ौफ़ हो रहा है, मुसलमान ज्यादा है लेकिन फिर भी कोई एक्शन नहीं ले सकता है, क्यों? हर बंदे के दिल में ज़ौफ़ वहन आ जाएगा, वहन आ गया। नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम बताया आखिरी ज़मान आएगा मुसलमान ज्यादा होंगे लेकिन फिर भी इस्लाम पीछे रहेगा, क्यों? हर मुसलमान के दिल में वहन आ जाएगा, ज़ौफ़ आ जाएगा। ये किस तरह ज़ौफ़ आ जाएगा? अहकामात को अल्लाह का अहकामात को छोड़ने से उसका दिल में वहन आ जाएगा। கணித்துக்குரிய மேலானவர்களே, இஸ்லாமியர்கள் தற்பொழுது குறைவாக இல்லை, அதிகமாக இருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாத்திற்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது அதனை அழகான முறைக்கு தீர்க்கக்கூடிய அமைப்பு, சக்தி, தைரியம் இல்லை. ஏன் தெரியுமா? அவர்களுடைய ஒவ்வொருடைய உள்ளத்திலும் பலஹீனம் வந்திருக்கிறது, கோழைத்தனம் வந்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் கடைசி காலத்தில் ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய உள்ளத்திலும் கோழைத்தனம் வரும். அது எப்படி வரும் என்று சொன்னால் கணித்துக்குரிய மேலானவர்களே, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை ஒரு மனிதன் விடுவதன் மூலமாக, அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளைகளை அவன் பெரிதாக நினைக்காமல் இருக்கும் பொழுது அவனுடைய உள்ளத்தில் ஆட்டோமேட்டிக்கலி ஒரு விதமான பலஹீனம் ஏற்படும். அவனுடைய உரிமையை அவனுக்கு கேட்பதற்கு சக்தி இல்லாமல் இருக்கும், தைரியம் பிறக்காமல் இருக்கும் என்று எச்சரித்த அந்த இறுதி நாட்களில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் பார்க்கலாம், இன்று உலகளாவிய முஸ்லிம்களுடைய எண்ணிக்கையை பார்த்தாலும் உலகளாவிய நாடுகளுடைய பட்டியலில் பார்த்தாலும் அதிக பவரோடு இருக்கக்கூடியவர்கள் முஸ்லிம்கள். ஆனால் இஸ்லாத்திற்கென்று முஸ்லிம்களுக்கென்று ஒரு பிரச்சனை வரும் பொழுது அதனை உரிய முறையில் நிவர்த்தி செய்து கொள்ள முடியாத, தடுக்க முடியாத கோழைகளாக இருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? இஸ்லாமிய உணர்வு இல்லை. ஏன்? சவுதி என்று சொல்லக்கூடிய மக்கா மதீனா இருக்கக்கூடிய அந்த சவுதியில் கூட எத்தனையோ கிளப்புகள், கணித்துக்குரிய மேலானவர்களே, எத்தனையோ சாராய பார்கள், சாராயம் பிடிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது என்று இஸ்லாமிய முறைகள் மாற்றமாக நடைபெறுவதை நாங்கள் பார்க்கலாம். எனவேதான் ஒவ்வொரு முஸ்லிமுடைய உள்ளத்திலும் ஒரு விதமான கோழைத்தனம் இருக்கிறது. தன்னுடைய உரிமையை வாயால் கேட்டு பெற்றுக் கொள்ள முடியாது. நீ சொல்ல தேவையில்லை என்று சொன்னால் தலையை ஆட்டிக்கொண்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இறுதி நாள் ஒரு நாள் வரும், அந்த நாட்களிலே உலக லாபங்களுக்காக வேண்டிய மனிதன் என்ன செய்வான்? தன்னுடைய மார்க்கத்தை விற்பான். தன்னுடைய மார்க்கத்தை, இஸ்லாமிய அந்த உணர்வை, இஸ்லாமிய அந்த உரிமையை உலக லாபங்களுக்காக வேண்டி விற்கக்கூடிய காலம் கணித்துக்குரிய மேலானவர்களே. எனவே நானும் நீங்களும் இந்த விடயத்தை ஒழுங்கான முறைக்கு புரிந்து இஸ்லாமிய முறை பிரகாரம் என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள நாங்கள் ஒவ்வொருவரும் முயற்சி செய்வோமாக. नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम बताया आखिरी जमान आ जाएगा, उसमें अपना दीन को दुनियावी फायदा के लिए वो बेचेगा. आजकल हम देखेंगे बहुत जगहों में क्या हो रहा है, वो गैर मुसलमान बता रहा है आप आज नमाज के लिए नहीं जा सकता है, वो अपना हक को छोड़कर उसका बात पर अमल कर रहा है. ये आजकल हम देखेंगे ये आखिरी जमान हो गया है. इसलिए हमारे दीन को हिफाजत करना हर मुसलमान पर वाजिब है. अल्लाह सुब्हानहु व तआला हम अपने उसका दीन पर चलने के लिए हम सब बंदे को तौफीक अता फरमा. व आखिर दावाना अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन.